ஆக இப்படி நம்முடைய சமுதாயத்திற்கு எந்த விதமான அரசியல் அதிகாரமும் இல்லாத நிலையில இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குக்கிராமத்தில் நம்முடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சகோதரன் பாதிக்கப்படுகின்ற போது அவனுக்காய் குரல் கொடுப்பதற்கு என்று அரசியல் தலைவர் இருக்கிறார். ஆனால் இதுவே மாற்று சமுதாயத்தில் அரசியல் ரீதியாக சமுதாய அரசியல் ரீதியாக இருந்துவிட்ட கட்சியை சேர்ந்தவர்களை யாராவது ஏதாவது ஒரு இடத்தில் சீங்கினால் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள், சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்கிறார்கள், பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள். ஆனால் நம்முடைய 1.5 கோடி நாடார்கள் இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய சமுதாய மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு உண்மையான நாடாராக இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியும் இல்லை. அந்த நிலை மாற வேண்டாமா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய நாடார் சமுதாய மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டாமா? நாம் தொழில் நடத்துகிறோம், கடன் நடத்துகிறோம், யாருக்கு குறிப்பிட்டு சொல்லவில்லை. நம்முடைய சமுதாய மக்கள் தான் வியாபாரத்திலே உயரிய நிலையில் இருக்கிறோம். ஆனால் நாம் ஊக்குவிப்பது நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களை அல்ல, மாற்று சமுதாயத்தில் இருந்து நம்ம மிரட்டி கேட்கக்கூடிய ரவுடிகளுக்கு பணம் கொடுக்கிறோம். எதற்காக இல்லை? நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாபார பெருமகளும் நினைத்தால் இந்த தமிழகத்தை ஆட்சி வைக்க முடியாதா? நாம் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்திலே தான் இந்த தமிழக அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை அரசு மறுக்குமா? நம்முடைய நாடார் சமுதாய மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணம் தமிழகத்தின் வருமானத்தில் 75% தாண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி நம்முடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்த வியாபார பெருமக்களும் தொழிலாளர்களும் இந்த அரசுக்கு வரி கொடுக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடே சம்பித்து போகும். ஆக எல்லா இடத்திலேயும் உயரிய நிலையில் நாம் இருக்கிறோம், பத்திரிகை துறையிலேயும் உயர்ந்த நிலையில் நாம் இருக்கிறோம், கணிப்பொறி துறையிலேயும் உயர்ந்த நிலையில் நாம் இருக்கிறோம், தொழில்துறையிலேயும் உயர்ந்த நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அரசியல் ஏன் நம்மால் உயர்ந்த நிலைக்கு வர முடியவில்லை? சிந்தித்து பாருங்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்னர் வந்த காலகட்டத்தில் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஏன் அரசியல் ரீதியாக தொழிக்க முடியவில்லை? காரணம் தெரியுமா தோழர்களே? அதற்கு பின்னால் வந்த ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு தலைவருடைய நிலையை பார்த்து ஒவ்வொரு தலைவர்களுடைய பேசக்கூடிய பேச்சுகளை பார்த்து நம்முடைய சமுதாய இளைஞர்கள் நம்பி ஏமாந்து அவர்கள் பின்னால் சென்றார்கள். நம்முடைய தமிழ்நாடு மெர்கண்டல் வங்கியை சில தலைவர்கள் கொண்டு போய் சென்றார்கள். அதை மீட்பதற்காக நம்முடைய நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பல லட்சம் பேர் கூடி போராட்டம் நடத்தினோம். நம்மை அடித்து விரட்டினார்கள். ஆனால் அவர்களோடு கூட்டு இன்னும் நம்முடைய வீரக்கரவர் விடேசப்பண்ணையார் அவர்களை சுட்டு வீழ்த்தினார்கள். நம்முடைய சமுதாயங்களை கொடித்தெழுந்தது. அவர்களோடு கூட்டு எப்படி சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு இளைஞர்களையும் வைத்து அரசியல் நடத்தக்கூடியவர்கள் நாடார் இந்த வார்த்தையை விடுத்து சமத்துவம் என்ற வார்த்தைக்கு சென்ற காரணத்தினால் தான் நாம் அரசியல்வாதியாக இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். நானும் ஒரு காலத்தில் நான் சொல்லக்கூடிய அரசியல் தலைவருக்கு பின்னால் சென்றவன் தான், அவருடைய பெயரை உச்சரித்தவன் தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சமுதாய இளைஞர்களை அடங்க வைத்து நம்ம சமுதாய மக்களின் பலத்தை காட்டி மற்றவர்களிடத்திலே பணத்தை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவருக்கு பின்னால் நான் சொல்ல வேண்டுமா? யோசித்து பாருங்கள். இன்னும் நம்முடைய நாடார் என்ற பெயரிலே இயக்கத்தை வைத்திருக்கக்கூடியவர் எதற்காக இயக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்? தான் விற்கக்கூடிய கலப்பட பெட்ரோலை அரசு கண்டுகொள்ளக் கூடாது என்ற காரணத்திற்காக நாடார் என்ற பெயரிலே அரசியல் இயக்கத்தை வைத்து வளர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒருவர் தானும் தன்னுடைய மனைவியும் அரசு பொறுப்புகளிலே நாடார் சமுதாய மக்களுடைய ஆண்டால் ஒரே பிரதிநிதி என்று கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய விருதுகளிலே இருந்து அவரும் நம்முடைய சமுதாய மக்களை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி நம்முடைய சமுதாய மக்களை அடகு வைக்கக்கூடிய தலைவர்களின் பின்னால் நாம் அணிவகுக்காமல் நம்முடைய சமுதாய மக்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய வெற்றியின் நாயகன் நேசூரின் சுபாஷ் பிள்ளையார் நம்மால் அரசியல் செய்ய முடியாதா? நம்மிடத்தில் எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பொறியாளர்கள் இருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர்களால் வெளிப்படையாக நம்முடைய சமுதாயத்தை பற்றி பேச முடியவில்லை. யோசித்து பாருங்கள். நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் காவல்துறையிலே உயரிய பதவியிலே இருந்தால் கூட நம் மீது வழக்கு தொடுக்கக்கூடிய தீண்டாமை ஒழிப்பு வழக்கு தொடுக்கக்கூடிய ஒருவன் அதே காவல்துறையில் கடநிலை ஊழியராக இருந்தால் கூட அவனை கண்டு அச்சப்படக்கூடிய நிலை நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த காவல்துறை என்பது இருக்கிறது. சொல்லுங்க, நேரடியாக பல்வேறு சம்பவங்களை உதாரணத்திற்கு கூறலாம். யோசித்து பாருங்கள்.
உயரிய பதவியிலே இருப்பவர்கள் கூட நம்முடைய சமுதாய மக்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லாத காரணத்தினால் உதவ முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். இப்படி அவர்களுக்கு அந்த சூழ்நிலை நாம் கொடுக்க வேண்டுமா? நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நமக்கு அது வழக்காகி விடுகிறது. அதிலிருந்து வெளியே எடுப்பதற்கு பல ஆயிரங்கள் செலவாகிறது. ஆனால் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய மாற்று சமுதாயத்தினருக்கு பிரச்சனை என்று சொன்னால் அவன் சமுதாயத்தை சேர்ந்த இருவர் நேரடியாக அந்த பிரச்சனைக்குரிய இடத்துக்கு வந்து பேசி தீர்த்து முடித்து விட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாய மக்களுக்கு பேசுவதற்கு ஆள் கிடையாது. கேட்டால் ஐயோ நான் அந்த கட்சியை சேர்ந்தவன், நான் ஜாதி அடிப்படையில் வந்தால் என் கட்சி பதவி பறிபோய்விடும். என்ன நிலை? நம்முடைய தாயும் நம்முடைய சாதியும் ஒன்று. எப்படி நம்முடைய தாயை விட்டுக் கொடுக்க மாட்டோமோ அதை போல நாம் பிறந்த நம் சாதியை விட்டுக் கொடுக்க கூடாது. சோழரை விட்டுக் கொடுப்போமா? அந்த விஷயம் சாதி என்ற உணர்வு நம்முடைய ரத்தத்திலே கலந்தது. அதை யாராலும் பிரித்தெடுக்க முடியாது. எந்த ஏதோ ஒரு திசையில நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவன் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அதை நினைத்து இங்கே இருக்க முடியினால் சாதியின் அடிப்படையிலே சமுதாயத்தை சேர்ந்த சகோதரன் உயர்ந்து கொள்வோம். அதை போல நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் ஏதோ ஒரு திசையிலே பாதிக்கப்பட்ட ஐயோ சமுதாயத்தை சேர்ந்தவன் பாதிக்கப்படுகிறான் என்று நாம் போராடிக் கொள்வோம். ஆனால் இவைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து சமுதாய மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் அவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும், சமுதாயத்தில் ஒரு உயர் நிலையில் இருக்கிறான் என்றால் அவருக்கு பாராட்டு விழா இருக்கக்கூடிய நிலையும் நம்முடைய சமுதாயத்தில் அரசியல் இயக்கம் ஒன்று, சமுதாய ரீதியான அரசியல் இயக்கம் ஒன்று ஏற்பட்டால் மட்டுமே வருமே தவிர அதை தவிர்த்து வேற எந்த சூழ்நிலையும் நம்மால் இருக்க முடியாது. எனவே இன்றைய தினத்துல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 112வது தினத்துல ஒவ்வொரு திசைகளிலேயும் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் நாம் இதே கருத்தை தான் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். நமக்கான அரசியல் அங்கீகாரம் வேணும். அதுவும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களின் கையிலேயும், இங்க இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொரு பெரியவர்களின் கையிலேயும், நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொரு தாய்மார்களின் கையிலேயும் தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நம்மை நாம் காத்துக்கொள்ள நமது சமூகத்தின் அங்கீகாரத்தை இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு நமக்கான அரசியல் இயக்கத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு காமராஜருடைய பிறந்தநாளில உறுதிமொழி இந்த நல்ல விழாவை ஏற்படுத்தி மிகவும் சிறப்பாக நாங்கள் செஞ்ச இடங்களெல்லாம் எத்தனையோ பெரிய பெரிய நபர்கள் விழாக்கள் நடத்துகின்றனர். ஆனால் இளைஞர்களாக இணைந்து இத்தனை தம்பிமார்கள் இணைந்து இவ்வளவு பெரிய விழாவை நடத்தி இருக்கிறார்கள். நல்லதோடு நலத்திட்டங்களை உதவும் நலத்திட்டங்களை வழங்கி உதவும் எண்ணத்தில் இந்த விழாவை நடத்திக்கொண்டிருக்கும் தம்பிமார்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழக நாடார் சங்க அந்த இதுல சங்கத்துல உறுப்பினரை சேர்ந்துட்டேன். அதான் அங்க எங்க விளைஞ்சிட்டு அப்புறம் ஆர்வி ஷோரூம்ல வேலை கேட்டு வச்சிருந்தேன். 10,000 மக்களுக்கு சிறப்புரையாற்றிய நமது பாசமிகு அண்ணன் எஸ்பி சுனில் நாடார் அவர்களுக்கு இளைஞரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.